சென்னை சிட்டி சிவில் கோர்ட்டில் ரவி பிரசாந்த் பிலிம்ஸ் லேப் நிறுவனம் சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் தமிழின் சினிகிராபி நிறுவனம் சார்பில் அப்பாவின் மீசை என்ற பெயரில் படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் நடிகர் சேரன், நடிகை நித்யா மேனன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். இந்த படத்திற்கு தயாரிப்பு செலவிற்காக கடந்த 2012ஆம் ஆண்டு ரூபாய் 25 லட்சத்தை என்னிடம் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நிவேதா பிரியதர்ஷன் கடனாக வாங்கினார். அப்போது மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் படம் ரிலீஸ் ஆவதற்கு முன் படத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அந்த படத்தின் காப்புரிமை எனக்கு வழங்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் பெற்றுள்ளனர். இந்த படத்தின் காப்புரிமை என்னிடம்தான் உள்ளது. எனவே எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தரும் வரை படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த மனு 6வது உதவி சிட்டி சிவில் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி வருகிற 29ஆம் தேதி வரை அப்பாவின் மீசை படத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டார்.